விஜயோட மனைவி சங்கீதா சொன்னது எல்லாமே பொய். உண்மையிலே 7 வருஷமா மன உளைச்சல்ல இருந்தது சங்கீதா இல்ல, விஜய் தான் அப்படின்னு மூத்த பத்திரிக்கையாளர், அரசியல் விமர்சகர் இப்ப பரபரப்பா ஒரு கருத்த சொல்லியிருக்காரு. சோசியல் மீடியா முழுக்க, இன்ஸ்டா ஸ்டோரி முழுக்க அதுதான் இப்ப ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தமிழக அரசியல் விஜய் எப்ப கட்சிய ஆரம்பிச்சு அதனுடைய பேரை அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரோ, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அரசியல் களம் சூடு புடிச்சு, அந்த சூடு ஓஞ்ச பாடு இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இது எல்லாத்துக்குமே ஒரு கேம் சேஞ்சர் யாரு அப்படின்னு கேட்டா, தளபதி விஜய் தான். இவன்லாம் வருவானா? இதெல்லாம் கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா? அப்படின்னு பல விமர்சனம் இருந்துச்சு. கூடுற கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுச்சு. ஓட்டு எல்லாமே சீட்டா மாறுச்சு. அதுதான் இப்ப எந்த எதிர்க்கட்சியினாலயும் சரி, சுத்தி இருக்கக்கூடிய இதர கட்சியினாலும் சரி, யாராலயுமே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது, இதெல்லாம் எதிரிகள் செய்யக்கூடிய சதி. ஆனா, கூடவே இருக்கிறவங்களுக்கு பேரு துரோகின்னு சொல்லுவாங்க. கூடவே இருந்து சதி செய்றவங்களுக்கு பேரு. அந்த சதிய செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தா, விஜயினுடைய மனைவி சங்கீதான்னு மூத்த பத்திரிக்கையாளர் சொல்றாங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 வருஷமா கணவன், மனைவி 2 பேரும் பேசிக்காம வந்திருக்காங்க. அதாவது ஒரு 2018, 19ல இருந்து இப்ப வரைக்கும் பேசிக்காம இருக்காங்க அப்படின்னா, அந்த வலி எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? ஒரே வீட்டுக்குள்ள புருஷன், பொண்டாட்டி ஒண்ணா இருந்தோம். அவங்க முகத்த பார்த்து பேசிக்கல அப்படின்னா, அத விட இந்த உலகத்துல கொடுமையான வலி வேற எதுவும் கிடையாது. இது எல்லாத்தையும் விடுங்க. சங்கீதா விஜய ஆசாசையா உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ண நடிகை. அதாவது நடிகை இல்ல. அவங்க ஒரு பாரம்பரிய குடும்பத்த சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க இப்படி பண்ணலாமா? இங்க மன உளைச்சல் ஆனது அவங்க தான் சொல்றது மேம்போக்குத்தனம். ஏன்னா, உளவியல் ரீதியா ஒரு சில பெண்களுடைய மனநிலை அப்பப்ப மாறிக்கிட்டே தான் வந்திருக்கு. நீங்க ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டா கூட, படையப்பா படம் தன்னோட லாஸ்ட் படம்னு நடிச்சு முடிச்சுட்டு, அந்த மனுஷன் சினிமாவுல இருந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு தான் நெனச்சாரு. அதே மாரி அவர் அரசியலுக்குள்ள போணும் அப்படின்னு ஒவ்வொரு டைம் நினைக்கும்போது, அவருக்கு முட்டுக்கட்டை போட்டு தடுத்தது யாரு அப்படின்னா, அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் தான். ஏன்னா, படையப்பா படம் அந்த மாசு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு இது எல்லாமே ஆனப்ப, அவர் போதும்ன்னு சொல்லி அந்த முடிவுக்கு வரும்போது, 2 பிள்ளைங்க இருக்கு. மார்க்கெட் இருக்கும்போது பார்த்தோன்னா சம்பாரிச்சுக்கணும். காத்திருக்கிறப்ப தான் தூத்திக்கணும். அதனால நீங்க இப்படியெல்லாம் பார்த்தோன்னா அனௌன்ஸ்மென்ட்லாம் பண்ணாதீங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ, அதுவரைக்கும் நீங்க ஓடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ரஜினிகாந்த் படம் நடிச்சாரு. அப்புறம் 2021ல மறுபடியும் ஒரு மாற்று சக்தியா வருவேன்னு சொன்னார். வருவேன்னு சொன்னாரே ஒழிய, அதுக்கப்புறம் பின்வாங்கிட்டார். உடல்நிலை சரியில்ல. அதனால இந்த சமயத்துல நான் வந்தாலும் அது உங்களுக்கு பயனா இருக்காது அப்படின்னு சொல்லி, அவர் அப்படியே வாபஸ் வாங்கிட்டாரு. ஜகா வாங்கிட்டாரு. அவரு ஜகா வாங்குனத பார்த்துட்டு, மத்த ஆட்கள் பார்த்தோன்னா எல்லாருமே, அப்பாடா! அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனா, ரஜினிகாந்த் இப்ப வந்திருந்தாலும், ஒரு மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்தியிருக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது விஜய் அளவுக்கு இருக்குமாங்கிறது தெரியாது. அதுக்கு காரணம் என்ன ஒண்ணா, விஜயும் அதாவது ரஜினிகாந்த், கமல் இவங்க 2 பேரும் மார்க்கெட் இல்லாதப்ப அரசியல தேடி வந்தாங்க. ஆனா விஜய் மார்க்கெட்ல உச்ச நட்சத்திரமா இருக்கும்போது அத தூக்கி எறிஞ்சுட்டு விட்டு வந்தாங்க. அதனால தான் மக்கள் அவர தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்படி தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு தலைவன, ஒரு எல்லாரும் தங்கள் வீட்டு பிள்ளையா, அண்ணன், தம்பியா பார்க்கக்கூடிய ஒரு உறவ சங்கீதா கொச்சைப்படுத்தினது உலகத்துல மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். அவங்க ஏன் விஜய் மேல அப்படி ஒரு குற்றச்சாட்ட வச்சாங்க அப்படின்னா, விஜய்க்கு தாய்மார்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. அது எல்லாத்தையும் முற்றிலுமா சீர்குலைக்கணும் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும். அப்படின்னா பெண்கள் எல்லாரும் விஜய்க்கு எதிரா திரும்புவாங்க. ஸோ அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடும். இப்படி ஒரு பிளான்ல சங்கீதா பண்ணாங்க. ஆனா, சங்கீதா இத தன்னுடைய சுய புத்தினால பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க இயக்கி தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால தான் அவங்க பார்த்தோன்னா துரோகியா மாறுனது. ஏன்னா, இங்க பல சாம்ராஜ்யங்கள் துரோகத்தால தான் வீழ்த்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட கொஞ்சம் அசந்திருந்தா கூட விஜயும் துரோகத்தினால வீழ்த்தப்பட்டிருப்பாங்க. ஆனா, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்க. சோசியல் மீடியாவுல பரப்பப்படுற வதந்தி என்ன? அதே மாரி மிகைப்படுத்தி சொல்றது என்ன? அது எல்லாத்தையும் அக்கு வேரா, ஆணி வேரா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாரி சில ஐடி விங்கலாம் இப்ப திமுக, அதிமுக இவங்கள்லாம் ஐடி விங்கு ஒரு பார்ட்டா தான் வச்சிருக்காங்க. ஆனா, தாவேகா முழுக்க முழுக்க தளபதி விஜய் கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே ஐடி விங்கா தான் வந்திருக்காங்க. அதனால என்ன அவதூறு பரப்புனாலும்,
அதாவது சுட்டாலும் சங்கோட நிறம் மாறாது. தளபதி விஜய் அப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு அவருக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த சப்போர்ட்டு அவர் மட்டும் வந்து பண்ணல. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தாங்க நிதர்சனமான வந்து உண்மை. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.